வணக்கம் டைமண்ட் டிவி நேயர்களே, இது உங்கள் அபிமான டைமண்ட் டிவியின் வினாடி வினா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. என்ன நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? வினாடி வினா நிகழ்ச்சியில 10ஆம் வகுப்பு மாணவர்கள், தனியார் பள்ளியை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நம்மிடையே விளையாட வந்திருக்கிறார்கள். யார் எந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களை அறிமுகப்படுத்தி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், உங்கள் பெயர், உங்கள் பள்ளி அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் காரைக்கால் டைமண்ட் டிவி நேயர்களுக்கு. நான் எம் துஷ்யந்தரன். நான் 10ஆம் வகுப்பு அன்னை பிரம்மி தேசிய மேல்நிலைப் பள்ளியில் பயில்கிறேன். என் தலைமை ஆசிரியரின் பெயர் நித்யானா. நிதானிச்சு பேசுறாரு. காரைக்கால் டைமண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சொன்னார் தெரியுமா? நல்லா இருந்தது அது. டைமண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் எஸ் நித்யஸ்ரீ. டொமினிக் சேவியோ உயர்நிலைப் பள்ளியிலிருந்து வருகின்றேன். 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் தலைமை ஆசிரியரின் பெயர் ரேணுகா மேம். அறிமுகம் முடிஞ்சிருச்சு. வினாடி வினா நிகழ்ச்சியின் விதிமுறைகள்: 10 கேள்விகள் கேட்கப்படும். அதிக மதிப்பெண்கள் எடுப்பவர்கள் 2வது சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள். உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா? உங்களுக்கான நிகழ்ச்சியின் முதல் கேள்வி இதோ. ரெட் கிளப் என்னும் எல்லைக்கோடு எந்த இரு நாட்டை பிரிக்கிறது? ரெட் கிளப் என்னும் எல்லைக்கோடு எந்த இரு நாட்டை பிரிக்கிறது? இப்படிலாம் கேள்வி கேட்கிறோத்தியா? ஏதோ அசோகர் ஆற்ற வெட்டினார், மரத்தை வெட்டினார், குளத்தை வெட்டினார் கேள்வி கேட்கிறாரு. ரெட் கிளப்பு, ரெட்டு கிளப்பு, ரெண்டு ஏரியான்னு என்ன பண்றது? கேள்வி அப்படி போகுது. இங்க பார்க்க கூடாது, பார்த்துங்க. சரி, ரெட் கிளப் என்னும் எல்லைக்கோடு எந்த இரு நாட்டையும் பிரிக்கிறது? உங்களுக்கான குறிப்பு: இந்தியா இலங்கை, இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சீனா. பதில் தெரிந்தவர்கள் மணியை ஒலிக்க செய்யலாம். ரெட் கிளப் என்னும் எல்லைக்கோடு எந்த இரு நாட்டை பிரிக்கிறது? இந்தியா இலங்கை, இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சீனா. இருவரும் நீங்கள் மணியை ஒலிக்க செய்யாமல் காலம் கடத்தினீர்கள் என்றால் கேள்விகள் தவிர்க்கப்பட்டு அடுத்த கேள்விக்கு போய்விடும். 2 மதிப்பெண்கள் வீணாகிவிடும். முதல் வாய்ப்பு உங்களுக்கு. இந்தியா இலங்கை, இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சீனா. இந்தியா பாகிஸ்தான். மீதம் இருக்கிறது இந்தியா இலங்கை, இந்தியா சீனா. இந்தியா சீனா. இந்தியா சீனா என்பதுதான் தவறான பதில். இந்தியா பாகிஸ்தான் என்பதுதான் சரியான பதில். 2 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறது. அவங்க சொல்லுடா, அவங்க மிஸ் அங்க உட்காந்துட்டு என்ன பண்றது, 2 மதிப்பெண்ணுக்கே கை தட்டினாங்க, இன்னும் ஆகும். அவர் சொல்றாரு 2 வேலை எடுத்து வர்றேன் அப்படின்றாரு அவரு. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி: இந்தியாவில் எந்த ஆண்டு பெண் கார் ஓட்டுநரானார்? இந்தியாவில் எந்த ஆண்டு ஒரு பெண் கார் ஓட்டுநராக ஆனார்? கார்னா மகிழுந்து, காரணம் என்ன தமிழ்ல? மகிழுந்து. ஓட்டுநராக ஆனார். உங்களுக்கான குறிப்பு: 1901, 1903, 1905. 1, 3, 5. எது சரி? இந்தியாவில் எந்த ஆண்டு மகிழுந்து ஓட்டுநராக ஒரு பெண் ஆனார்? 1, 3, 5. 1901, 1903, 1905. இல்லை, எனக்கு தெரிஞ்சு மணியடிக்கிறதுலேயே உங்களை தாமதம் ஏன் இந்த பையன் ஏன் இந்த நடுக்கம்னு தெரியும். மணியை தொட்டா பதில் சொல்லிதானே ஆகணும். என்ன பார்த்து அப்பாடா அடிக்கலாமா வேண்டாம் என்ன ஏன் இவ்வளோ இழுக்கிறாருன்னு தான் தெரியல. இவர் பார்த்தாரு, கிட்ட போனாரு, நீ அடியா, நான் பொண்ணாட்டு அடிச்சேன்னு நீ அடி. ஏன் பொண்ணாட்டு அடிச்சு சரியா தானே பதில் சொன்னீங்க? அப்போ அடுத்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. 1901, 1903, 1905. எது சார்? 1903. மீதம் இருக்குது 1, 5. 1901, 1905 என்பதுதான். சொல்லுங்க, தப்பா சரியா? புரியல. பேசுங்க, பேசலாம? நாங்க டைமண்ட் தொலைக்காட்சியில் பேசுனா காசு கேட்க மாட்டோம். பேசுவீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. நித்யா ஸ்ரீ. இந்த ஸ்ரீயை மட்டும் எடுத்துக்கிட்டு நித்யான்னு கூப்பிட்டுக்கிறேன், சரியா? ஏன் நித்யா பேசுவீங்க, தலையாட்டாதீங்க, நல்லா பேசுங்க. பேசுவீங்க. 1905 என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி: சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது? சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது? உங்களுக்கான குறிப்பு: 1947, 1950, 1952. எது சரி? சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது? 1950, 1947, 1952. எது சரி? அப்பா சொல்லுங்க. 1950. மீதம் இருக்கிறது
52, 47. 1952. 52 என்பதுதான் மிக சரியானது. 4 2 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். டொமினிக் சேவியோ 4 மதிப்பெண்கள், அன்னை அபிராமி கோட்டுச்சேரி 2 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி இதுதான். ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு என்ன தொழில் செய்தார்? உங்களுக்கான தொழில் கட்டிட ஒப்பந்ததாரர், அதாவது கான்ட்ராக்டர் இல்லையா? கட்டிட ஒப்பந்ததாரராக இருந்தார், இல்லை வழக்கறிஞராக இருந்தார், இல்லை தாசில்தாராக இருந்தார். எது சரி? கட்டிட ஒப்பந்ததாரர், வழக்கறிஞர், தாசில்தார், எது சரி? ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு என்ன தொழில் செய்தார்? கட்டிட ஒப்பந்ததாரர், வழக்கறிஞர், தாசில்தார். காலம் கடத்தினர்கள் என்றால் கேள்வி அடுத்த கேள்வி போய்விடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பெல் அடிக்கிறீங்களா? 2 3 நீங்க பெல் அடிக்கிறேன்னா 5 வினாடிகளில் கடந்துடும். தேவையில்லாமல் 2 மதிப்பெண்கள் போகும். கேள்வி: ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாகும் முன்பு என்ன தொழில் செய்தார்? கட்டிட ஒப்பந்ததாரர், வழக்கறிஞர், தாசில்தார். எது சரி? தாசில்தார். மீதம் இருக்கிறது வழக்கறிஞர். ஆப்ஷன் கேட்கணுமா? கட்டிட ஒப்பந்ததாரர், வழக்கறிஞர். அவர் தாசில்தார் சொல்லியிருக்கார். வழக்கறிஞர் என்பது தவறான பதில் அப்படின்னு சொல்ல யோசிச்சேன். அதுதான் சரியானது. உங்களுக்கான அடுத்த கேள்வி: இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு இருக்கிறது? எங்கு உள்ளது? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்குள்ளது? உங்களுக்கான குறிப்பு: கல்பாக்கம், ராஜஸ்தான், தாராபுரம். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்க இருக்கிறது? கல்பாக்கம், ராஜஸ்தான், தாராபுரம். 1 2 கல்பாக்கம், ராஜஸ்தான், தாராபுர். நீங்க கல்பாக்கம், ராஜஸ்தான். ராஜஸ்தான் என்பது தவறான பதில். தாராபுரம் என்பதுதான் சரியான பதில். தாராபுரம் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான 5 குறிப்புகள். முதல் குறிப்பு: இது ஒரு உணவுப் பொருள். இரண்டாவது குறிப்பு: இதை அசைவ பிரியர்கள் மட்டும் சாப்பிடுவார்கள், நான்வெஜ் சாப்பிடுறவங்க மட்டும் சாப்பிடுவார்கள். மூன்றாவது குறிப்பு: இது நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். தவறாக மணியை ஒலிக்க செய்தீர்கள் என்றால் இந்த கேள்வியிலிருந்து வெளியில் போய்விடுவீர்கள். முதல் குறிப்பு: இது ஒரு உணவுப் பொருள். இரண்டாவது குறிப்பு: இது அசைவ பிரியர்கள் மட்டுமே உண்ணுவார்கள். மூன்றாவது குறிப்பு: இது நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். நான்காவது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடலிலும் வாழும், வயலிலும் வாழும். ஐந்தாவது குறிப்பு: இதற்கு வாயில் தான் பற்கள் உள்ளது. 5 குறிப்புகள் கொடுத்துருக்கேன். யாராவது கணிச்சிங்களா? இவங்கள்ட்ட கேட்கறதுக்கு நாங்கள் உங்கள் கேமரா பார்த்து கேட்டு போகலாம். நேர்களே, நீங்கள் கணிச்சிங்களா? ஏன்னா இவங்க 2 பேரும் பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் சொல்ல நான் பேசுவேன்ன்றாரு. என்னதான் நீ கேட்கவே இல்லையன்றாரு. அப்போ 5 குறிப்புகள். இது ஒரு உணவுப் பொருள். இதை அசைவ பிரியர்கள் மட்டும் உண்ணுவார்கள். இது நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும், கடலிலும் வாழும், வயலிலும் வாழும். 5வது குறிப்பு: இதற்கு வயிற்றில் தான் பற்கள் இருக்கிறது. 6வது குறிப்பு: தன் கால்களால் இது ஊர்ந்து செல்லும். பெல் அடிச்சுங்க. 6வது குறிப்பு சொல்லுங்க. நண்டு என்பது மிகச்சரியான பதில். மிகச்சரியான பதில். அழகா கணிச்சாங்க, ரொம்ப அழகா. உங்களுக்கான அடுத்த கேள்வி இதுதான். இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் எது? இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் எது? உங்களுக்கான குறிப்பு: கொச்சி துறைமுகம், மும்பை துறைமுகம், மங்களூர் துறைமுகம். கொச்சி துறைமுகம். கொச்சியா? மீதம் இருக்குது மும்பை துறைமுகம், மங்களூர் துறைமுகம். மங்களூர். மும்பை என்பதுதான் சரியான பதில். 2 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி இதுதான். பெயர் சொல்லின் வகை அறிக. பெயர் சொல்லின் வகை அறிக. இனிமை, பண்பு பெயர், பொருட்பெயர், சினப்பெயர். பெயர் சொல்லின் வகை அறிக. இனிமை. யார் முதல்ல? இவங்களையா? இனிமை, பண்பு பெயர், பொருட்பெயர், சினப்பெயர். பண்பு பெயர். மீதம் இருக்கிறது சினப்பெயர், பொருட்பெயர். பண்பு பெயர் தான் முன்னே நினைச்சுக்கணும். அவர் சொல்லிட்டார், நான் ஒத்துக்கிறேன் தோல்வியை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பண்பு பெயர் என்பதுதான் சரியானது. நான் காலதாமதம் படிச்சுட்டீங்க மணியை ஒலிக்க செய்ய இல்லையா? சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி கதை. காய்கறி விளைச்சல் அதிகமாகும் போது
விளைச்சல் அதிகமானதால் எங்களுக்கு லாபம் இல்லை, 1 கிலோ தக்காளி 10 ரூபாய் கேட்கிறார்கள் என்று தக்காளி விவசாயிகள் சொல்கிறார்கள். ஒரு சில நேரங்களில் தக்காளி விலை 200 ரூபாய்க்கு விற்கிறார்கள். அப்பொழுது கேட்டால் என்ன செய்ய? தக்காளி விளைச்சல் சரியில்லை என்கிறார்கள். அதிகம் விளைந்தாலும் தப்பு, விளைச்சல் இல்லை என்றாலும் தப்பு என்றால் என்ன செய்வது? ஒன்று செய்யலாம், தக்காளி இல்லாமல் சமைக்க கற்றுக்கொள்ளலாம். ஒரு வாட்டியாவது கஷ்டப்பட்டு சொல்றேன். அந்த கதையெல்லாம் நாள் பூரா கண்ணு முழிச்சு எழுதுற, கண்ணு முழிச்சு எழுதுற. ஐயா நல்லா எழுதிருக்கிறீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு எதிர்பார்த்தா 2 பேரும் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. மீண்டும் ஒரு முறை கதை உங்களுக்கு, அவரு என்ன ஆரம்பிச்சிட்டாரு, மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக பதில் தெரிஞ்சவங்க உடனே மணியை ஒலிக்க செய்யணும். காய்கறி விளைச்சல் அதிகமாகும் போது, விளைச்சல் அதிகமானதால் எங்களுக்கு லாபம் இல்லை, 1 கிலோ தக்காளி 10 ரூபாய் கேட்கிறார்கள் என்று தக்காளி விவசாயிகள் கூறுகிறார்கள். ஒரு சில நேரங்களில் தக்காளி விலை 200 ரூபாய்க்கு விற்கிறார்கள். அப்பொழுது கேட்டால் என்ன செய்ய? தக்காளி விளைச்சல் சரியில்லை என்கிறார்கள். அதிகம் விளைந்தாலும் தப்பு, விலை இல்லை என்றாலும் தப்பு. என்னதான் செய்வது? பேசாம தக்காளி இல்லாமல் சமையல் செய்ய கற்றுக்கொள்ளலாம். இது கேள்வி. சரியா? இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். நீங்க சொல்லுங்க எனக்கு ஒரு செய்தி. நீங்க பள்ளிக்கூடத்துல எதுல திறமையான ஆள்? படிப்புல. அதான் நீங்க படிக்கிற பிள்ளை தான் அனுப்புறாங்க, அது எனக்கு தெரியுது, நிறைய தெரிஞ்சுட்டேன். முதல் மதிப்பெண், முதல் மார்க், 2வது ரேங்க், முதல் ரேங்க், 2வது ரேங்க், இப்படிதான் அனுப்புறாங்க. எங்க சரி, இப்போ நீங்க வேற என்னெல்லாம் உங்களுக்கு தனித்திறமை இருக்கு, எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க? நான் ரீசெண்டாக ஐஎஸ்ஆர்ஓ போயிட்டு வந்திருக்கேன். யுவிகான ஒரு ப்ரோக்ராம். நான் பாண்டிச்சேரியிலேருந்து நான் ஒரு ஆள் மட்டும்தான் போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசிக்காக சயின்ஸை பற்றி குயிஸ் கேட்டாங்க. நான் அதில் ஆல் இண்டியா ரேங்க் 2 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பெரிய விஷயம் தான். அதனால என்னை விஎஸ்எஸ்சி திருவனந்தபுரத்துக்கு அனுப்பி விட்டாங்க. அதுதான் மதர் சென்டர் ஆஃப் ஐஎஸ்ஆர்ஓ. எனக்கு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. லக்ஷதீப்லேருந்து, கேரளாலேருந்து, கோவா, இங்கே எல்லா ஸ்டேட்டோடையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. இது என் லைஃப் ஜேர்னிக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த காலத்தில் நிறைய பேர் ராக்கெட் லான்ச்சை கண்ணுக்கு நேராக பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு அது கண்ணுக்கு நேராக பார்த்தது, எப்படி செய்கிறாங்க அதெல்லாம் கண்ணுக்கு நேராக பார்த்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பரவாயில்ல, எல்லாம் பெரிய விஷயம். பாருங்களேன், நம்ம நினைக்கிற ஒருத்தர் சாதாரணமாக அவங்களுக்குள்ள எவ்வளோ தனிப்பட்ட திறமைகள்லாம் இருக்குது பாருங்க. உண்மையிலே நீங்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிடுவீங்க, விஞ்ஞானி ஆகிடுவீங்களா? விஞ்ஞானி இல்லை, நான் ஐஎஸ்ஆர்ஓக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் டாக்டராக தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஐஎஸ்ஆர்ஓவில் அவங்க டேரக்டர் எங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க. அப்போ என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ டாக்டர் ஆகு, ஆனால் நீ ஸ்பெஷலிஸ்ட் எதில் பண்ணணும்னு நீ இன்னும் யோசிக்கலன்னு, அதனால நீ ஸ்பேஸ் டாக்டர் ஆகிடு, உனக்கு இங்கே பொறுத்தளவுக்கு 1 வருஷம் தான் வேலை, அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் லேக்ஸ் உனக்கு கேஷ் அனுப்புவாங்க அப்படின்னு இருக்காங்க. பொருளாதாரம் முக்கியம் இல்லையாங்க, எதுக்கு படிக்கணும்? லட்சமா சம்பாதிக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் பணம் ரொம்ப முக்கியம் ஓனரு அப்படின்ட்டாரு. நீங்க உங்கள் இலக்கை அடைய டைமண்ட் தொலைக்காட்சி சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ நீங்க செய்தி சொல்லுங்கப்பா. உங்க பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு ரொம்ப கவர்ந்த ஆசிரியர் யார்? உங்களுக்கு ரொம்ப பிடித்தவங்க யார்? ஊருக்கு போயிட்டு வருவோமா? சொல்லுங்க. ரேணுகா மிஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன காரணத்துக்காக ரேணுகா மிஸ்ஸை பிடிக்கும்? அவங்க எல்லா விஷயம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ கூட இங்கே வரத்துக்கு முன்னாடி அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் இல்லை, பொதுவாக மாணவர்கள் மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஆசிரியரை பிடிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கடினம். அதை செய்ய வைக்கிறது என்னென்னா, அவங்க மனசை எளிதாக தொடணும். ஆசிரியர் பெருமக்கள் ஒரு ஆசிரியரை பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அதற்கான எவ்வளோ எஃபர்ட் போட்டுரும், எவ்வளோ உழைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அது பார்க்கப்படும். நிறைய பள்ளிக்கூடங்களில் நான் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் போய் உரையாற்றியிருக்கேன். 113 பள்ளிக்கூடங்களில் போய் உரையாற்றியிருக்கேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 1 மணி நேரம் உரையாற்றி. அப்போ நிறைய ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட பார்க்கும்பொழுதும், தனிப்பட்ட முறையில் மாணவ மாணவிகள்கிட்ட பேசும்பொழுதும், நிறைய கலந்துரையாடல் செய்யும்போது கேட்குற கேள்வி இதுதான், என்ன காரணத்திற்காக அவங்களை பிடிக்குது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ கேள்விக்கு போகும். சொன்ன கதையில் எத்தனை முறை தக்காளி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது? 3 முறை. நீங்க?
5 முறை. புரியல? 5 முறை. 5 முறை. கதையை படிக்கிறேன், எத்தனை வாட்டி வருது நீங்களே எண்ணிடுங்க பார்ப்போம். காய்கறி விளைச்சல் அதிகமாகும் போது விளைச்சல் அதிகமானால் எங்களுக்கு லாபம் இல்லை என்று 1 கிலோ தக்காளி 10 ரூபாய் கேட்கிறார்கள் என்று தக்காளி விவசாயிகள் சொல்கிறார்கள். ஒரு சில நேரங்களில் தக்காளி விலை 200 ரூபாய்க்கு விற்கிறார்கள். அப்பொழுது கேட்டால் என்ன செய்ய, தக்காளி விளைச்சல் இல்லை என்கிறார்கள். இது வரைக்கும் எத்தனை வந்திருக்கு? யார் சொன்னது? நீங்க என்ன சொன்னீங்க? 5. அடுத்து இருக்கான்னு பார்ப்போம். கேட்கிறார்கள், அதிக விளைச்சல் விளைஞ்சாலும் தப்பு, விளையாவிட்டாலும் தப்பு, என்ன செய்வது? தக்காளி இல்லாமல் சமையல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். 5 என்பது மிக சரியானது. இந்த நிகழ்ச்சியில் இறுதியான கேள்வி. அடுத்த சுற்றுக்கு செல்ல போகிறவர்களை பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி, வணிகம் நடைபெறும் பகுதியை பண்டைய காலத்தில் எவ்வாறு கூறினார்கள்? வணிகம்னா என்னன்னு தெரியுமா? அதை முதல்ல தெளிவுபடுத்திக்குவோம். வணிகம்னா என்ன? இறக்குமதி ஏற்றுமதி. நல்லா இருக்க கொஞ்சம். வேற அடுத்தது நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு போ, எனக்கு கேட்காத எதுவும் ஏதாவது கேள்விட்டு போ, நான் தலையை மட்டும் ஆட்டுறேன் அப்படின்ட்டாரு. அது வணிகம், வியாபாரம், வர்த்தகம் சொல்கிறாங்கல்ல, கடைகள்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதுதான் வணிகம், சந்தை. அது மாதிரி இப்போ வணிகம் நடைபெறும் பகுதியை பண்டைய காலத்தில் எவ்வாறு கூறுவார்கள்? உங்களுக்கான குறிப்பு, பேட்டை, பாவடி, நகர். எது சரி? பேட்டை, பாவடி, நகர். பேட்டை. நீங்கள் பாவடி, நகர் 2 இருக்கு. அடிக்க வேண்டாம், அவங்க ஒரு வாட்டி அடிச்சுட்டாரு. பாவடி. பாவடி என்பது சரியான பதிலா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் மட்டும் தெளிவுபடுத்துறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டை, நகர் ஒரு காலத்தில் வணிகம் செய்கிற இடத்திற்கு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா பேட்டை என்பதுதான் சரியான பதில். ஆனால் பார்த்தீங்கன்னா நேர்களே, அந்த பேட்டை என்ற சொல் இப்பொழுது தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எங்கே இருக்காரு? அவர் பேட்டையில் இருக்காரு, அவர் நகரில் இருக்காரு என்ற வார்த்தைகள் எவ்வளவு தவறான ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்கு பாருங்க. அந்த காலத்தில் வாணிபம் செய்கின்ற இடம், ஒரு மிகப்பெரிய பணப்புழக்கம் உள்ள ஒரு இடம், மிகப்பெரிய மக்கள் கூடுகின்ற ஒரு இடத்திற்கு பெயர் பேட்டை என்பது பெயர். ஆனால் இப்போ அவர் பேட்டையில் இருக்காருன்னா அவர் பட்டியலின மக்கள் மாதிரி சித்தரிக்கப்படுகிறார். சமூகத்தில் இது மட்டும் இல்லை, நிறைய அவலங்கள் இருக்கிறது. ஆணவ படுகொலையில் ஆரம்பித்து நிறைய அவலங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அது இந்த நிகழ்ச்சிக்கு உகந்ததானா? கண்டிப்பாக இல்லை. காத்திருங்கள். அரசு பள்ளி மாணவர்கள் வருகிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்த முறை அடுத்த சுற்றுக்கு வரும்பொழுது இதே மாதிரி பேசாமல் என்னை சாகடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மிக ரொம்ப அழகா. நீங்கள் வாழ்த்து சொல்லுங்க, அவங்களுக்கு கை கொடுங்க. ஆனால் அவர் சொன்னார் பாருங்க, எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கிறான், என்னை சாவடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எதுக்கு? என்னை சாவடிக்க நன்றியா? நல்லா இருக்குடே, உங்களை நல்லா இருக்குடே, நல்லா இருக்குடே. காத்திருங்க.